ஓ காவியத் தேவதையே! அறிவு கூர்மையிலும் தந்திரத்திலும் நிகரற்ற அந்த மாவீரனைப் பற்றி எனக்குப் பாடு. புனிதமான இலியம் நகரத்தை சாம்பலாக்கிய பிறகு அந்த மாவீரன் திசை தெரியாத அலைகளின் மீது எறியப்பட்டான். அவன் கடந்து சென்ற நாடுகளும் அவன் சந்தித்த மனிதர்களும் எண்ணிலடங்காதவை. ஆழ்கடலின் ஆக்ரோஷமான அலைகளுக்கு நடுவே அவன் தனது உயிரைக் காக்கவும் தனது தோழர்களை கரை சேர்க்கவும் பட்ட துன்பங்கள் சொற்களுக்கு அப்பாற்பட்டவை. ஆயினும் அவனது அதீத முயற்சியையும் மீறி அவனால் தன் தோழர்களை மீட்க முடியவில்லை. அவர்கள் தங்களது சொந்த முட்டாள்தனத்தால் அழிந்து போயினர். அறிவு வழங்கிய அவர்கள் அகிலத்தை ஆளும் சூரிய கடவுளின் புனிதமான பசுக்களைக் கொன்று தின்றனர். அந்த திருட்டுத்தனமான விருந்திற்கு பலியாக சூரிய கடவுள் அவர்கள் தாயகம் திரும்புவதை தடுத்துவிட்டார். ஓ தேவியே! ஜூபிடரின் திருமகளே, இந்தக் காவியத்தின் மகத்துவத்தை எனக்கு உணர்த்துவாயாக. போர்க்களத்திலிருந்தும் சீரும் கடலிலிருந்தும் உயிர் தப்பிய மற்ற வீரர்கள் அனைவரும் இப்போது தத்தமது இதமான இல்லங்களில் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் ஒருவன் மட்டும், அவன் இதாகாவின் மன்னன் ஒடிசியஸ், தனது வீட்டைக் காணவும் தனது காதல் மனைவியைக் கட்டி தழுவவும் ஏங்கித் தவித்தான். தேவதைகளில் பேரழகியும் அட்லஸின் மகளுமான கலிப்சோ ஒடிசியஸை விடமாட்டேன் என்று அடம்பிடித்தாள். தனது ஒளி வீசும் குகைக்குள் அவனை அன்பினால் கட்டிப் போட்டு அவனது தாயகத்தை அவன் உணரவிடாமல் தடுக்க முயன்றாள். 20 ஆண்டுகால போராட்டத்திற்குப் பிறகு அவன் இதாகாவிற்கு திரும்ப வேண்டும் என்று விதியால் தீர்மானிக்கப்பட்ட காலம் வந்தது. அப்போது கூட அவனது சோதனைகள் ஓயவில்லை. ஒலிம்பஸின் தேவர்கள் அனைவரும் ஒடிசியஸின் மேல் இரக்கம் காட்டினர். ஆனால் கடல் மன்னன் நெப்டியூன் மட்டும் அடங்காத வேட்கையுடன் அவனை வேட்டையாடினார். நெப்டியூன் தூரத்திலுள்ள எத்தியோப்பியர்களிடம் விருந்துண்ணச் சென்றிருந்த அந்தச் சூழலில் மற்ற தேவர்கள் ஜூபிடரின் மாளிகையில் ஒன்று கூடினர். ஜூபிடர் தனது கம்பீரமான குரலில் பேசத் தொடங்கினார். அந்தோ! மனிதர்கள் எப்போதும் தேவர்களையே குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களது சொந்தப் பேராசையாலும் விதியை மீறும் செயல்களாலுமே துன்பங்களை வரவழைத்துக் கொள்கிறார்கள். அகாமெம்னானின் மனைவியை அபகரித்து அவனைக் கொன்ற ஏகிஸ்தஸின் கதையை யோசித்துப் பாருங்கள். நாங்கள் ஹாரிஸின் மூலம் அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தோம். ஆனால் அவன் செவிசாய்க்கவில்லை. இப்போது அவன் செய்த பாவத்திற்கு அவனது உயிரே விலையாகிப் போனது. அதற்குக் கேட்ட நீலக்கண் கொண்ட ஏதனா, மன்னர் ஜூபிடரே! ஏகிஸ்தஸ் உரிய தண்டனையையே பெற்றான். ஆனால் அந்த அறிவுக்கூர்மை மிக்க ஒடிசியஸை எண்ணி என் இதயம் இரத்தக் கண்ணீர் வடிக்கிறது. கடலின் நடுவே உள்ள ஒரு தீவில் ஒரு தனிமையான சிறையில் அவன் கிடக்கிறான். கலிப்சோ வஞ்சகமான சொற்களால் அவனை மயக்க முயலுகிறாள். ஆனால் அவனோ தனது இதாகாவின் அடுப்பில் எழும் புகையை ஒருமுறையாவது பார்க்க மாட்டோமா என்று ஏங்கிச் சாகத் துணிகிறான். உங்கள் உள்ளம் இன்னும் உருகவில்லையா? டிராய் நகரத்தில் அவன் உங்களுக்கு செய்த யாகங்கள் உங்கள் நினைவில் இல்லையா? ஜூபிடர் புன்னகையுடன் பதிலளித்தார். என் மகளே, ஒடிசியஸை நான் எப்படி மறப்பேன்? அவன் மனிதர்களில் நிகரற்றவன். நெப்டியூன் மட்டும் தனது மகனான பாலிஃபெமஸை ஒடிசியஸ் குருடாக்கிய கோபத்தில் அலையவிடுகிறான். ஆனால் தேவர்கள் நாம் அனைவரும் முடிவெடுத்துவிட்டால் நெப்டியூன் ஒருவனால் மட்டும் நம்மை எதிர்க்க முடியாது. ஒடிசியஸின் விதியை நாமே மாற்றுவோம். ஏதனா உடனே இதாகாவிற்கு புறப்பட்டாள். மின்னல் வேகத்தில் ஆகாயத்தில் பறந்த அவள் இதாகாவின் அரண்மனை வாசலில் நின்றாள். அவள் ஒரு தூரத்து நாட்டு மன்னனான மெண்டஸின் உருவம் தாங்கியிருந்தாள். அங்கே கர்வத்தினால் தலைக்கனம் பிடித்த வாலிபர்கள் ஒடிசியஸின் செல்வத்தை உறிஞ்சிக் குடித்துக் கொண்டிருந்தனர். தனது தந்தையின் வருகைக்காக காத்திருந்த டெலிமாக்கஸ் அந்த விருந்தினரை முதலில் கண்டான். அவன் அன்புடன் ஏதனாவை வரவேற்று அவளது ஈட்டியை பெற்றுக்கொண்டு அவளை உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்தான். உணவு பரிமாறப்பட்டது. சூழ்ச்சிக்காரர்களின் சத்தத்திற்கு நடுவே டெலிமாக்கஸ் மெதுவான குரலில் மெண்டஸிடம் பேசினான். ஐயா, என் தந்தை இறந்துவிட்டாரா அல்லது ஏதாவது கடலில் சிக்குண்டு தவிக்கிறாரா என்று தெரியாமல் நான் தவிக்கிறேன். இந்த வாலிபர்கள் என் மாளிகையைச் சிதைக்கிறார்கள். என் தந்தை இருந்திருந்தால் இவர்கள் ஒரு நிமிடம் கூட இங்கே நின்றிருக்க மாட்டார்கள். ஏதனா அவனுக்கு தைரியம் கூறினாள். டெலிமாக்கஸ், கேள். உன் தந்தை நிச்சயமாவது சாகவில்லை. அவர் எங்கோ ஒரு தீவில் உயிருடன் இருக்கிறார். தந்திரங்களில் சிறந்த அவனால் தப்பித்து வராமல் இருக்க முடியாது. இப்போது நீ செய்ய வேண்டியது ஒரு கப்பலைத் தயார் செய்.
உன் தந்தையின் செய்தியைத் தேடி பைலோஸ் மற்றும் ஸ்பார்டாவிற்குச் செல். உன் தந்தை புகழைப் பற்றி அங்கே விசாரி. அவர் உயிருடன் இருப்பது தெரிந்தால் 1 வருடம் பொறுமை காத்து அவனை மீட்பதற்கான திட்டங்களை வகு. ஒருவேளை அவர் இறந்துவிட்டார் என்று செய்தி கிடைத்தால் அவருக்கு இறுதிச் சடங்குகளை செய்துவிட்டு உன் தாய்க்கு மறுமணம் செய்தவை. நீ இனி சிறுவனல்ல, ஒரு வீரன் என்பதை உலகிற்கு நிரூபி. இதைச் சொல்லிவிட்டு ஏதெனா ஒரு கழுகை போல வானில் மறைந்தாள். டெலிமாக்கஸின் உடலில் ஒரு தெய்வீக சக்தி பாய்வது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவன் சூழ்ச்சிக்காரர்களை நோக்கித் திரும்பினான். நாளை விடியற்காலையில் சபையைக் கூட்டுவேன். நீங்கள் என் மாளிகையை விட்டு வெளியேற வேண்டும் என்று சிம்மக்குரலில் முழங்கினான். அவரது திடீர் மாற்றத்தைக் கண்டு சூழ்ச்சிக்காரர்கள் நடுங்கினர். அன்று இரவு டெலிமாக்கஸ் தனது விசுவாசமான தாதி யூரிக்கிலியாவோடு உரையாடியபடி தனது அடுத்த நகர்வைப் பற்றி தியானித்தவாறே கண்ணுறங்கினான்.